have seen you somewhere. உங்களுடைய பேர் வந்து R2 police stationல wanted listல இருக்கு. I seen your photo. Stay here, okay? After in the meeting முடிச்சதுக்கு அப்புறமா I will call the inspector. You have to clear the things. புரியுதுங்களா? உங்க போட்டோ நான் பார்த்திருக்கேன். எங்கேயும் மூவ் பண்ணக்கூடாது, இங்கே நில்லுங்க. And organizers பார்த்துருங்க, okay? In digital arrest scam or afraid, என்னோட ஃபோன் நம்பர் மணி லாண்டரிங்ல யூஸ் பண்ணிருக்காங்க, என்னோட ஃபோன் நம்பரை டெரரிஸ்ட் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு யாரோ ஒரு மெம்பர் எங்கேயோ இருந்து சொல்லி உங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எங்கேயோ இருந்து சொன்னா இந்த ரூமை விட்டு அசையாம வெளியே மூவ் பண்ணாம இருந்து பணத்தை அவளத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க? போலீஸ் வந்து நேர்ல வந்து அரெஸ்ட் பண்றதுக்கே 1008 ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அட்வொகேட்ஸ் ஆர் சீனியர் அட்வொகேட் இருக்காங்க, ஜஸ்டிஸ் மேம் இருக்காங்க. there are lot of procedures. just like that யாரையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. எங்கேயோ மூலையில இருந்துட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டா நீங்க வீட்ல இருந்து இமிடியேட்டா ரெஜிஸ்டர் பண்ணும்போது you are saving the time, you are saving your hard earned money. அதுதான் கான்செப்ட். என்னன்னா the password is like your inner ear. நாய அப்படின்னு சொன்னா வீட்டுல நாயன்னு சொன்னா எவ்வளவு ரியாக்ட் பண்ணுவீங்க? யூ டாக் அப்படின்னு சொன்னா சிரிப்பீங்களா? பப்பிமான்னு சொன்னா எந்த போலீஸ் ஸ்டேஷனும் போக வேண்டாம், தயவு செய்து போகாதீங்கன்னு தான் சொல்றோம். மேடம் மிஸ்ஸஸ் எம் ஸ்ரீலிஷா ஸ்டெபில்லா தெரஸ் அவங்கள கூப்பிடுவோம். அவங்க வந்து டிஎஸ்பி சைபர் கிரைமிங்கில் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்க நம்ம சொல்கிறத கேட்போம். அவங்கள்ட்ட ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் அவங்க போகிறதுனால அவங்க கேட்டுருங்க. அவங்க வந்து டிஎஸ்பி ஸ்டேட் சைபர் கிரைம் சென்டர். ஷீ இஸ் வெல் குவாலிஃபைடு MA BL LLM MCL. ஷீ இஸ் ஃப்ரம் தி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் and studied there only and pursued law due to passion of law in Ambedkar Government Law College, Chennai, and the university topper. She was in 2016. Then she practiced in criminal law and criminal justice administration, and also she did MA Political Science in Madras University, and also MCL in Tamil Nadu Dr. Ambedkar Law University. She cleared that Public Service Commission Group 1 in 2008 and joined as in the police service as a DSP. In between, madam. Good afternoon, officers and all the dignitaries on and off the dais. So, na Srilisha Stebila Teras, DSP at present in cybercrime wing. So, ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நமக்கு நோய் எதுன்னு தெரிஞ்சிருக்கிறது நல்லதா இல்லை நோய் எதுன்னே தெரியாமல் மருந்து சாப்பிட்றது நல்லதா? டயக்னோஸ் பண்ணி தெரிஞ்சிருக்கிறது நல்லதா தெரிஞ்சிருக்கிறது நல்லது? ஸோ நான் என்னன்னா சாரோட ஃபஸ்ட்டு சார் சொல்லும்போது எல்லாரும் கை தட்டினீங்க. வி தமிழியன்ஸ் ஆர் தமிழ் பீப்புள், த தமிழ்நாடு பீப்புள் ஆர் த டார்கெட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் கை தட்டினீங்க. உண்டா இல்லையா? தட்டக்கூடாது. கரெக்ட் சார். And I want to share some statistics, sir. So Uttar Pradesh is having lot of complaints, more than 2.5 lakhs. Okay, 2023 data சொல்றேன். And we Tamil Nadu have registered only 95,000 complaints in the year 2023. போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் 45,000 பிளஸ் தான் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. 2023ல 95,000 கம்ப்ளைண்ட். and now இந்த செப்டம்பர் இன்னும் முடியல. But till this date, 90,000 complaint cross பண்ணிட்டு. Is a good sign or a bad sign? Is it? Abdiya? Yes, it's a good sign. காரணம் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணணும், எங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற அவேர்னஸ் வந்திருக்கு. ஒரு நோயை கண்டுபிடிச்சிட்டீங்க. You have diagnosed the disease, so you are on the right track. So எங்க போறோம் எதுக்கு போறோம்னு தெரியாம முட்டிட்டு நிக்கிறது தான் தப்பு. நம்ம எங்க இருக்கோம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா அதை விட்டு வெளியே வந்துருவோம். and we are predicting next year இந்த நம்பர் வந்து இன்னும் அதிகமாகலாம். but it will attain one saturation point. அதை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் it will come down. அப்போ எல்லாருமே அவேர் ஆயிருப்பாங்க. அப்போ சைபர் கிரைம் ஒரு விஷயம் நடக்காம இருக்கும். and sir has pointed out, நான் எல்லாம் ஜஸ்ட் ஒரு சின்னதா சொல்லிடுறேன். சார் சொன்னாங்க 24 cyber offenses, but I won't say there is 24. அதெல்லாம் ஒரு modus operandi தான், ஒரு டைப் தான், டிஃபரன்ஸ் தான். பட் பேசிக் திங்ஸ் சார் சொன்ன மாதிரி ignorance, fear and greed. we will say in our language, in police language, greed, lust and fear. okay, so இந்த மூணு தான் எல்லா விதமான கிரைம்ஸுக்கும் அடித்தளம். ஸோ இந்த மூணுல நீங்க எதுல வீக்கா இருக்கிறீங்களோ அண்ட் அதுதான் ப்ராப்ளம். ஓகே, ஸோ கேமராமேன் உங்களுடைய பேர் சொல்லுங்க. ஜனார்த்தனன்.
See, I have seen you somewhere. உங்களுடைய பேர் வந்து R2 police stationல wanted listல இருக்கு. I seen your photo. Stay here, okay? After இந்த மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா I will call the inspector. You have to clear the things. புரியுதுங்களா? உங்க போட்டோ நான் பார்த்திருக்கேன். எங்கேயும் மூவ் பண்ணக்கூடாது, இங்கே நில்லுங்க. And organizers பார்த்துருங்க, okay? So you should stay here. So இவரோட போட்டோ நான் பார்த்திருக்கேன். So I must clear. the inspector வந்து clear பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னு பார்த்துக்கலாம். Okay, well, let's come to the matter. எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்ல, actually digital arrest is happening like this only. Okay, so digital arrest scam na but the thing is, digital arrest scam is we put you in a position. Next என்ன நடக்குது என்னன்னு சொல்லிட்டு உங்களை ஞாபகம் வச்சுக்கவே முடியாது. லைக் we can, நம்ம ஒரு genuine person, நமக்கு தெரியும். we can boldly say, எந்த போலீஸ் வரட்டும், மும்பை போலீஸ் வரட்டும், இல்ல டெல்லி போலீஸ் வரட்டும், யார் வேணா வரட்டும், let him come, I will face it அப்படின்னு யாரும் சொல்றது இல்ல. The people who are losing crores of money in digital arrest scam or afraid. என்னோட ஃபோன் நம்பர் மணி லாண்டரிங்ல யூஸ் பண்ணிருக்காங்க, என்னோட ஃபோன் நம்பரை டெரரிஸ்ட் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு யாரோ ஒரு மெம்பர் எங்கேயோ இருந்து சொல்லி உங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு எங்கேயோ இருந்து சொன்னா இந்த ரூமை விட்டு அசையாம வெளியே மூவ் பண்ணாம இருந்து பணத்தை அவ்வளோத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. All are educated people. All educated people. ஒரு ஸ்மால் மெசேஜ் பண்ணிக்கலாம், வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சொல்லிடலாம். இன் ஒன் கேஸ், எங்ககிட்ட வந்த கேஸ்ல ஒருத்தர் வந்து பேப்பர்ல ஒய்ஃப்ட்ட ஏன் இப்படி இருக்கீங்க, என்ன அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பிட் நோட்டீஸ் எழுதி கொடுக்குறாரு. So see how psychologically these people were captured. So mentally, emotionally இவங்களை வந்து எப்படி பண்ணிட்டாங்க, கேப்சர் பண்ணிட்டாங்க. அதை விட்டு அவங்களால வெளியே வர முடியல. This simply thinks I am arrested. என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. போலீஸ் வந்து நேர்ல வந்து அரெஸ்ட் பண்றதுக்கே 1008 ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அட்வொகேட்ஸ் ஆர் சீனியர் அட்வொகேட் இருக்காங்க, ஜஸ்டிஸ் மேம் இருக்காங்க. there are lot of procedures. just like that யாருமே அரெஸ்ட் பண்ணுவாங்க. எங்கேயோ மூலையில இருந்துட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டா அதை நம்பி we have seen cases people have lost 4 crores 5 crores of rupees. you know, just imagine, ஒரு கெஸ் பண்ணுங்க, இது வரைக்கும் ஸ்டில் செப்டம்பர் இந்த டே வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் தமிழ்நாட்டு பீப்புள், இத்தனை கேசஸ் சொன்னேன் இல்லையா, சம்திங் கவுண்ட்ல எவ்வளோ க்ரோஸ் நம்ம தொற்றுப்போம்னு சொல்லுங்க பார்ப்போம். a guess 120 crores. okay, into 10 போட்டுக்கோங்க. okay, almost we have crossed 1100 yearly. okay, so இந்த பீரியட்ல 1100 crores வந்து ரீச் ஆயிட்டோம் அப்படின்னா who have really lost it? awareness பண்ண even then people are still in the mindset. ஏதோ ஒரு கால் முன்ன மாதிரி எல்லாம் இப்போ OTP ஸ்கேம், KYC ஸ்கேம் இதெல்லாம் அவுடேட்டட் ஆயிடுச்சு. அப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ ட்ரெண்ட் மாறி போச்சு. மேக்ஸிமம் மணி மேக்ஸிமம் டைம் சார் இதுக்கு முன்னாடி சொன்னாங்களா, அது ஒன்று, த டார்கெட்டிங் த சீனியர் சிட்டிசன்ஸா. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ், யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இல்லாத ஒரு அரெஸ்ட் சிஸ்டத்தில் டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம வெளியே வரணும். ஆனால் எல்லாருக்கும் எங்கே போகணும்னு தெரியல. அண்ட் அகெயின் ஐ வில் பாயிண்ட் அவுட், சார் வந்து சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, they are just pushing to register the complaint in online சொன்னீங்க இல்ல சார். பட் ஏன் ஆன்லைன்ல பண்ண சொல்றோம்னு தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் விக்டிம் சார் பேசும்போது என்ன சொன்னாங்க, நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போனேன், அங்கே போனேன், அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க. இங்கே போனேன் அங்கே போனேன் நம்ம சொல்லும் போது ஒவ்வொரு செகண்ட்லையும் அந்த மணியை வித்ட்ரா பண்ணுறதோடைய சான்சஸ் அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ சிட் அட் ஹோம் அண்ட் ரெஜிஸ்டர் யுவர் கம்ப்ளைண்ட். தட் இஸ் அவர் பிரின்சிபல். நீங்க வீட்ல இருந்து இமிடியேட்டா ரெஜிஸ்டர் பண்ணும்போது யூ ஆர் சேவிங் த டைம், யூ ஆர் சேவிங் யுவர் ஹார்ட் அண்ட் மணி. அதுதான் கான்செப்ட். எஸ் சரி, இப்போ வந்து 1930 வந்து ஃபினான்ஷியல் லாஸ் இமிடியேட்டா இப்போ தான் நீங்க சஃபர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னு சொல்கிறோம். பட் நவ் த IFOC, Indian Cyber Crime Coordination Center in Delhi has come up with a new plan, CFMC, அதாவது Cyber Fraud Mitigation Center. நார்மலாக போர்ட்டலில் www.cybercrime.gov.in வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணாலும் the high value cases will be pushed immediately to the banks.
ஸோ இங்க என்னன்னா ஆல் பேங்க்ஸ் ஆர் கனெக்டட். எல்லா பேங்க்ஸும் யாருக்கு தெரியும், எல்லா பேங்க்ஸும் இந்த போர்ட்டல் வழியா கனெக்டட். ஒன்ஸ் த கம்ப்ளைண்ட் இஸ் டேக்கன், ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா பேங்க்ஸ்க்கு புஷ் ஆகும். மேனுவலா இல்ல, ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். அதனால தான் நாங்க ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்றோம். பிசிக்கல் கம்ப்ளைண்ட்ல இட் வில் நாட் சர்வ் த பர்பஸ். So online complaint பண்ண உடனே it will be pushed to the concerned victims bank, not suspects bank. Victim bank தான் சொல்லு இந்த பணம் இந்த transaction ID ல உள்ளது எந்த பேங்குக்கு போயிருக்கு. That bank will immediately respond before the money is withdrawn. In the money trail will be followed. Okay, இதனால இந்த 1000 சில்லற கோடியில we have saved almost 550 crores. So do you understand why this online compliance இது வந்து எவ்வளவு important அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். And most of the time people are confused. அது 1930 1903 என்கிட்ட வெளியே பேசிட்டு இருக்கும்போது டீ பிரேக்ல அது 19 ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் அவங்க வந்து 03 30 இந்த கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்க. I will share some tricks மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாமா? ஸோ என்னன்னா ரொம்ப கஷ்ட காலம் வந்துச்சுன்னா ஒரு கடவுளை ரொம்ப ஏசுவீங்க. ஒரு நவக்கிரகத்தில் ஒருத்தர், யார் அவரு, சனீஸ்வர பகவானை ரொம்ப போட்டு திட்டுவீங்க இல்லையா? அவர் பிடிக்கிற காலம் எவ்வளவு? 7:30. ஸோ ஈவினிங் ரயில்வே டைமிங்ல அந்த 7:30 ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா எப்படி போட்டுக்கலாம்? 193 உங்களுக்கு ஒரு 7:30 வந்துச்சுன்னா இந்த 7:30 கால் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ then there will be someone to help you. Got the point? ஸோ இனி மறப்பீங்களா? ஸோ உங்களோட ஹெல்ப்லைன் நம்பர், உங்களோட லைஃப் நம்பர் என்னது? 1930. அண்ட் மேடம் ஜஸ்டிஸ் மேம் இங்கே இருக்காங்க. மேமுடைய ஸ்பீச் நான் ஒரு இடத்துல கேட்டிருந்தேன். மேம் ரொம்ப சூப்பராக ஒரு காமிக்கலாக இருந்துச்சு. மேமோட பெர்மிஷனோட அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எவ்ரி திங் மேட்டர்ஸ், பின் as well as your password. Password எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு the speaker before us he told. ஸோ அவர் என்ன சொன்னாரு, பாஸ்வேர்டு வந்து உங்க மாப்பிள்ளை பேர் வைங்க, மாப்பிள்ளை காம்ப்ரமைஸ் ஆகாத வரைக்கும் உங்க நம்பர் சேஃப்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த பாஸ்வேர்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு இதை விட பெட்டரா யாரும் சொல்ல முடியாது. அண்ட் மேடம் ஹஸ் ரைட்லி பாயிண்டட் அவுட் இன் ஒன் ஃபோரம். என்னன்னா the password is like your inner ear. What do you do with your inner ear? ஸோ என்ன பண்ணுவோம், you have to change it frequently. ஒரே ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பீங்களா? So just like the inner ear, you have to change it frequently. ரெண்டாவது, do not let others to see it. Got it? யாரும் உங்களோட inner ears பார்க்க கூடாது. Same applies to password also. And do not exchange it with anyone. Okay? So இந்த பேசிக் பிரின்சிபிள் தான், ஒன்றும் இல்லை. ஸோ இந்த பாஸ்வேர்டுக்கு இந்த ரூல் அப்ளை பண்ணுங்க. எந்த விதத்தில் உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் டோன்ட் ட்ரஸ்ட் எனி ஒன் இன் திஸ் சைபர் ஸ்பேஸ். ஸோ ட்ரஸ்ட் இஸ் அ ஃபேக்டர். ஸோ அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் வந்து யார் மேலேயும் இது வைக்காதீங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹியர், ஐ வாண்ட் டு சே சம்திங். உங்களெல்லாம் நாயன்னு சொன்னால் கோவமா வராதா? வருமா? நாய அப்படின்னு சொன்னா, வீட்டில் நாயன்னு சொன்னா எவ்வளோ ரியாக்ட் பண்ணுவீங்க? யூ டாக் அப்படின்னு சொன்ன சிரிப்பீங்களா? பப்பிமான்னு சொன்னா சிரிப்பீங்க. ஸோ ஒரு ஆள் வீட்டில் நாயன்னு சொல்றது அந்த நாயோட குட்டி வேர்ஷன் தான் பப்பிமா. பப்பிமான்னு யாரோ ஒரு தேர்ட் பர்சன் தெரியாத ஆள் உங்களை ஆன்லைன்ல உங்களை கம்ஃபர்ட் பண்ற மாதிரி பேசி நாளைக்கு உங்கள்கிட்டயே வந்து ஃபேவர்ஸ் எதிர்பார்க்கிற அந்த ஆளு தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் சொல்ற நாயங்கிறதோட இன்னொரு வெர்ஷனை சொல்றதை தான் யூ பீப்புள் ட்ரஸ்ட் அண்ட் யூ ஃபால் ஃபார் இட். கரெக்டுங்களா? ஸோ யாரும் ஒரு அன்னோன் பர்சனை ஸ்ட்ரேஞ்சரை ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல எடுத்துக்கிறத பத்தி யூ ஹாவ் டு திங்க் ஆடிட். ஓகே? ஸோ த ரிஸ்க் இஸ் ஆன் யோர் ஷோல்டர். நீங்க தான் அதனுடைய ஃபேட்டையும் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஓகே? ஸோ ஆல்வேஸ் இந்த மாதிரி ஸ்வீட் வேர்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு ரொம்ப கன்சோலிங்காக, ரொம்ப 100% பெர்ஃபெக்டாக ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுனால அது கரெக்டாக 100% பெர்ஃபெக்ட் கிடையாது. There is something wrong definitely. So we police always doubt something. ரொம்ப வந்து யாராவது ரொம்ப பணிவா நம்ம கிட்ட ஒரு சபார்டினேட் இருந்தா கூட யோசிக்க தோணும், என்னவோ வச்சிருக்காங்க பின்னாடி அப்படின்ற மாதிரி. So that is why you also have to like doubt everything.
ஓகே ஸோ இந்த உலகத்துல நம்ம எந்த சைபர் உலகத்துக்குள்ள வந்துட்டோம், we cannot travel back, we cannot go to the old stone age-க்குலாம் போக முடியாது, we have to step forward தான். அந்த ஸ்டெப் ஃபார்வர்ட் எப்படி பண்றோம், அப்படி எப்படி நாக்கா போறோம் அப்படிங்கிறதுல நம்மளுடைய இருக்கு. அண்ட் லாஸ்ட் ஐ வில் end this. We Tamil Nadu cybercrime wing is doing wonderfully well. I have told that 550 crores froze பண்ணிருக்கிறது மட்டும் இல்ல, இந்தியா அளவுல FIR registrationல we are third and CSRல first in all India level. Sir? How much expertise the Tamil Nadu cybercrime is using, Balasarandar, so well than other states? நம்ம ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இப்போ சைபர் ஃபோரன்சிக் லேப் செட்டப் பண்ணியிருக்கோம். ஓகே 16 சைபர் ஃபோரன்சிக் லேப்ஸ் ஆர் தேர், லைக் டூல்ஸோட லேப்ஸ் ஆர் தேர். ஸோ இந்த மாதிரி கிரைம் அக்யூஸ்ட் இருந்து சஸ்பெக்ட்ல இருந்து எடுக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் வந்து டு தி டாட் நம்ம வந்து அதனுடைய we always not care about the tail end. கடைசியா இருக்கவன் ஏனா வேணா வந்துட்டு போட்டோம். மாஸ்டர் பிராண்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா, அவங்கள ரீச் பண்றதுக்கு we are making use of this technology and அதனால definitely Tamil Nadu police is doing wonderfully well in settling this cyber crime cases. But the thing is we want cooperation from your end. நீங்க பணத்தை தொலைச்சிட்டு 10 நாள் 20 நாள் கழிச்சு பணத்தை காணோம் போலீஸ் ஆக்ட் பண்ணலன்னு சொன்னா we are helpless, because the next second he will start taking the money out. Okay, so தொலைச்சிட்டோம் தெரிஞ்சு recognize பண்ணிட்டீங்கன்னா you should not waste your time going there and here. எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லயும் ஒரு சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. டோட்டலா 54 போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இன் தமிழ்நாடு இருக்கு. பட் we are not asking you to go to any police station. எந்த போலீஸ் ஸ்டேஷனும் போக வேண்டாம், தயவு செய்து போகாதீங்கன்னு தான் சொல்றோம். ஸோ ஒன்ல கம்ப்ளைண்ட் வந்து போர்ட்டல்லே ரெஜிஸ்டர் பண்ணுங்க, இல்லை 1930 கால் பண்ணுங்க அண்ட் ஹாவ் சம் பேஷன்ஸ். 1930 அட்டன் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்லாதீங்க. எஸ்மா Sure, கண்டிப்பாமா. this freezing the account and it's like a first aid. ஒரு ஆக்சிடென்ட்ல எப்படி ஃபர்ஸ்ட் எய்டோ அந்த மாதிரி மணி உங்களுக்கு ரிட்ரீவ் பண்ணி கொடுக்கிறது எங்களோட ஃபர்ஸ்ட் ஒரு ஒர்க் தான். அந்த கேஸ் வந்து அங்கே எண்ட் ஆகாது. ஓகே, ஸோ we will look into the who is the key person behind it. அப்போ பார்க்கும்போது இண்டிவிஜுவல் கேஸா பார்க்காம if this suspect number is clubbed with so many cases na and the cases together we will club together and we will go for the investigation. So the case does not end there. உங்களுக்கு ஒரு satisfaction, at least the quick relief, இதுதான் ஃபர்ஸ்ட் நாங்க அஷ்யூர் பண்றோம். ஏன்னா பணம் வந்து லேட்டாக யூ வில் ஸ்டார்ட் லூசிங் ஹோப் இல்லையா, அதனால ஃப்ரீஸ் பண்றது எங்களோட ஃபர்ஸ்ட் இமிடியேட் ஸ்டெப். காரணம் பணம் ஒன்ஸ் வெளிநாட்டுக்கோ இல்லைன்னா நம்ம கையை விட்டு போயிடுச்சு, வித்ட்ரா பண்ணிட்டாங்கனாலோ ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கனாலோ யூ cannot retrieve the money back. ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறது எங்களோட எசென்ஷியல் ஸ்டெப். ஆஃப்டர் தட் வில் லுக் ஃபார் த அக்யூஸ்ட், வில் never let the accused go. சார் ஸோ நம்ம நான் கேட்டது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ என்னன்னா நம்ம வந்து டிலே பண்ணக்கூடாது. கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஒன்ஸ் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அது பி இட் ஃபினான்ஷியல் ஃப்ராட், நான் ஃபினான்ஷியல் ஃப்ராட் அண்ட் ஒன் மோர் திங், நான் ஃபினான்ஷியல் ஃப்ராடா இல்லைன்னா நீங்க பணமே லூஸ் பண்ணலனாலும் ப்ளீஸ் ரெஜிஸ்டர் த கம்ப்ளைண்ட். த ரீசன் இஸ் இதுல இருக்க சஸ்பெக்ட் ஃபோன் நம்பர்ஸை நாங்கள் இமீடியட்டா பிளாக் பண்றோம். சோ ஃபார் வி ஹவ் பிளாக்ட் அரௌண்ட் 55,000 பிளஸ் சஸ்பெக்ட்ஸ் மொபைல் நம்பர்ஸ். இந்த நம்பர் வச்சு திருப்பி அவன் இன்னொரு அஃபென்ஸ் கமிட் பண்ண முடியாது. அப்ப இது எப்போ நடக்கும்னா நீங்க உங்களுக்கு நடந்த பிரச்சனையை எங்களுக்கு தெரியப்படுத்தும் போது தான். யூ நீட் நாட் கம் இன் டு த போலீஸ் ஸ்டேஷன், ஜஸ்ட் ரெஜிஸ்டர் த கம்ப்ளைண்ட், ஸ்டேட் அட் ஹோம், வி வில் நாட் டிஸ்டர்ப் யூ அட் ஆல். வேணா உங்களுக்கு மணி லாஸ் இல்ல, யூ ஹவ் ஜஸ்ட் பீன் ஒரு அட்டெம்ப்ட் நடந்திருக்கு உங்களுக்கு, அந்த அட்டெம்ப்டை எங்களுக்கு தெரியப்படுத்துறீங்க, பட் தட் நம்பர் வில் பி பிளாக்ட். ஸோ தட் உங்களுடைய கலீகோ, உங்களுடைய ஃப்ரெண்டோ, உங்களுடைய நெய்பரோ, உங்களுடைய ஃபேமிலி மெம்பரோ யாரையோ ஒருத்தங்க நீங்க இன்டைரக்டா சேவ் பண்றீங்க. ஸோ ஏன் எனக்கு என்ன, நான் தான் பணம் லூஸ் பண்ணல, நான் உஷாருப்பா, நான் இந்த மாதிரிலாம் சைஃபை நடத்தினது அங்கெல்லாம் போனேன், அதனால எனக்கு நாலேஜ் வந்துச்சு, நான் லூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்காம யூ ஹவ் டு கம் ஃபார்வர்ட் டு ரெஜிஸ்டர் த கம்ப்ளைண்ட் இஃப் யூ என்கவுண்டர் சச் அட்டாக்ஸ். ஸோ அட்டாக்ஸ் டெய்லி நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம அதில் வந்து எல்லாத்துலயுமே டவுட் பண்ண கத்துப்போம் and save yourself. Okay, and thank you for the opportunity. மேடம்,
நிறைய போலீஸ் லெவல் சப்போர்ட், அது ஒரு பெரிய கம்ஃபர்ட், அதை வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து நம்ம நிச்சயமாக அவங்க சொன்ன எக்ஸாம்பிள் பார்த்தா பாஸ்வேர்ட் நிச்சயமாக சேஞ்ச் பண்ணுவோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டோம் முதல்ல. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயங்கள். ரெண்டாவது வந்து க்ரைம் ரேட், சைபர் க்ரைம் ரேட் யூபியை விட நம்ம கம்மி தான், அது குறைஞ்சிக்கிட்டு தான் வருது அப்படிங்கிறது வந்து ஒரு கம்ஃபர்ட்டான நமக்கு விஷயம். தேங்க்யூ வெரி மச் மேடம். அவங்க கொஞ்சம் போகணும் அப்படிங்கிற ஒரு அர்ஜென்சி இருக்கிறதுனால ஒரு 3 கொஸ்டின்ஸ் அவங்க கிட்ட கேளுங்க. 3 கொஸ்டின்ஸ் கேளுங்க. ஓகே. சிச்சுவேஷன் ரூம் சைபர் கிரைம் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க போட்டு முடிஞ்சது அந்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வர வச்சு டெமோ வந்து கொடுக்க முடியுமா கொஞ்சம் பாருங்க. எஸ் சார், ஷூர் சார். அது வந்து அப்ப you can explain it as the entire dashboard types. இந்த இருக்க மாதிரி லைன் டேஷ்போர்ட் போட்டு அவன் எப்படி பண்றாங்க ஃபாரின்ல அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது that will be helpful not only for the elders, even for the students community. அது வந்து proposal வந்து இந்த மாதிரி வந்ததுன்னு சொல்லுங்க. எஸ் சார், கண்டிப்பா. நல்லது சார். அவர் பயத்திலே இருக்காரு, அவர் பயம் தேவையில்லை. ஆமாம், உண்மையிலே நானும் தான் பயந்தேன் ஒருவேளை வந்து. ஆமாம் ஆமாம், அதுதான் முக்கியம். இவங்க சொல்றப்போ ஆமாம் ஆமாம், அது என்ன டெஸ்டினேஷன்ல சொல்வாங்களோ அது அப்படியே அதே யார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யாரு? ஒரு ஃபர்ஸ்ட் கேட்டாங்களா? ஒரு ஃபர்ஸ்ட் முடிஞ்சு போச்சு. ஒன்று முடிஞ்சிச்சா? இப்போ 2 நீங்க சொல்லுங்க சார். நிறைய ஃபோன் கால்ஸ் வருது. நம்ம அதை எடுத்துட்டு பேசாமல் இருந்தால் கூட வேற நம்பர்லேயே திருப்பி கூப்பிடுறாங்க. இப்போ நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, அதை வந்து நம்ம அந்த ஆன்லைனில் அந்த சைபர் கிரைம் டாக்டரில் அனுப்பிச்சிட்டாக்க தே வில் பிளாக் பண்ண மட்டும். ஐ அண்டர்ஸ்டாண்ட், நேற்று பேப்பரில் படித்தோம், டெய்லி 1000-10,000 சிம் இட்ஸ் கெட்டிங் எக்ஸ்போர்ட்டட் அதர் கண்ட்ரிஸ். நம்ம 9-1லேருந்தே அவங்க பண்ணுறாங்க. நமக்கு வெளியூர்னு முன்னெல்லாம் 100 எடுக்காதீங்க, 200 எடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ 9-1லேயே வருது. ஆனால் இப்போ இந்த மைமு வாங்குறதுக்கு முன்னாடி ஆதார் கொடுத்தா வாங்கலாம். நாளுக்கு 5 சிம் தான், ஒரு ஆதாரில் 5-7 சிம் தான் வாங்க முடியும். இப்போ இவங்களுக்கு 1000-10,000 சிம் இருந்தால் சம்படி இஸ் கிவிங் ஆதார். அவங்கள நம்ம ஆக்ஷன் எடுத்து அவங்க எதாவது பண்ணால் தான் பயப்படுவாங்க. அண்ணன் வேற சிம்முக்கு ஆதாரை கொடுங்கன்னு சொல்லி அந்த ஆதாரில் சிம்மு வாங்கிடுறாங்க. அதை எப்படி அது ரியாக்ட் பண்ணலாம்? அதை சார், நீங்கள் ரூட் காஸை வந்து எப்படி அவங்கள எப்படி எலிமினேட் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. ஸோ இப்போ வந்து பாயிண்ட் ஆஃப் சேலில் டார்கெட்க்கு வச்சு நிறைய அவங்களுக்கு ப்ரெஷர் பண்ணுறதுனால நிறைய மிஸ்யூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நெட்வொர்க் ப்ரொவைடர்ஸ், இப்போ ஏர்டெல்லாக இருக்கட்டும், வோடஃபோனாக இருக்கட்டும், ரிலையன்ஸ் ஆகட்டும், எல்லாருக்கும் சம் டார்கெட்டோட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வி ஹவ் அரெஸ்டட் சோ மெனி பீப்புள். அண்ட் ஃபார் ஏ கைண்ட் இன்ஃபர்மேஷன் 9 சிம்ஸ் வரைக்கும் ஒரு ஆள் வந்து ஆத்தென்டிகேட்டடாக வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு மேலே இருக்கிறது வந்து அவங்க வந்து அன்ஆத்தென்டிகேட்டடாக இல்லைன்னா அவங்களோட ஐடி ப்ரூஃபில். அண்ட் ரீசென்ட்லி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் ஒரு ஆஸ்ட்ரா ASTR அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர், தட்ஸ் அ ஃபேஷியல் ரெக்கக்னேஷன் பேஸ்டு சாஃப்ட்வேர், முகம் இதை வச்சு ஒரு ஆளோட முகஜாடையில், அதாவது உங்களுடைய இதையே உங்களுக்கு முடி வச்சா எப்படி இருக்கும், உங்களுக்கு கருப்பு முடி அடிச்சா எப்படி இருக்கும், உங்களுக்கு ஹேர் லென்த்தாக வச்சா எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல்லா மாதிரியான உங்கள் ஃபோட்டோவே எடுத்துட்டு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சிம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுறது உங்களோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸை மட்டுமே வச்சு அந்த பிக்சல்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸை வச்சு அவங்க என்னென்னா இந்த தவறான நிறைய சிம் கார்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறத பார்த்து த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் வந்து நம்பர் ஆஃப் சிம் கார்ட்ஸ் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. தே ஆர் டேக்கிங் இட் இனிஷியேட்டிவ்லி. அவங்க இந்த மாதிரி நடந்திருக்கு, அது எங்களுக்கு எந்த நெட்வொர்க் ப்ரொவைடர்ஸ் எங்களுக்கும் அந்த டீட்டெயில் ஷேர் பண்ணி வி டுகெதர் ஒர்க் அண்ட் நாங்கள் நிறைய எஃப்ஐஆர் போட்டு அது சம்பந்தமாக இந்த யார் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்களோ இவங்களெல்லாம் நாங்கள் அரெஸ்ட்டும் பண்ணியிருக்கோம். அண்ட் திஸ் ஹேப்பன்ஸ் மோஸ்ட்லி வந்து இந்த ஃபிசிக்கல் KYC அப்படி இருக்கும்போது தான் இந்த ப்ராப்ளம் நிறைய வந்துச்சு. இப்போ KYC, பயோமெட்ரிக்கா இதெல்லாம் வரும்போது இது கொஞ்சம் எலிமினேட் ஆகிட்டே வருது. பட் சிம்ஸ் பர்ச்சேஸ்ட் இன் த ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து கட் டவுன் பண்ணிட்டே வராங்க. சார் கார்ப்பரேட் லெவல்ல இப்போ ஃப்ராட்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு கார்ப்பரேட் லெவல்ல போறாங்க. அவங்க கோ as a corporate as an IT unit கண்டிப்பா சார். that is where the whole problem நீங்க குர்காட் போறீங்கன்னா ஐடி கம்பெனி மாதிரி தான், ஒரு BPO மாதிரி எப்படியே வச்சிருப்பாங்க. எல்லாம் வச்சிருப்பாங்க. டெல்லிக்கு போங்க, வெஸ்ட் பெங்கால் போங்க, அவங்க தான் இந்த மாதிரி பல்க் பர்ச்சேஸ் வாங்கிட்டு அவங்க வந்து நம்ம ஐடிங்கிறப்ப we give lot of allowance for them. and if IT promotionல அதெல்லாம் they all make making us அது இவங்க மட்டும் இல்ல, the
ஆல் ஸ்டேட்ஸ்க்கு அவங்களுக்கு ஒரு நெட்வொர்க் சிஸ்டம் இருக்கு. அதை வாட்ச் பண்ணிட்டே இருந்துட்டு as and when we get the complaints like you, அவங்கள இது பண்ணணும். It's very difficult. There are big shots. As we should not think that they are ordinary people. Yes, sir. It was this எப்படி சம்பாதிக்கிறானோ அதுல வந்து 1/10 சம்பாதிச்சிட்டு இருக்கான். You just go ahead. Yes, sir. You go ahead with your answer. So same. ஸோ அதே இதுதான் அவங்க சொல்கிற மாதிரி தான். இது ஒரு பிபிஓ கம்பெனிஸ் மாதிரி இந்த நைட் கால் டெக்கர்ஸ் இருக்காங்களே இவங்கெல்லாம் கால் பண்ணுறது. அதாவது இன்னைக்கு இத்தனை நம்பர்ஸ் கொடுத்து அவங்களுக்கு என்ன மெசேஜ் பேசணும் என்னது கூட வெர்னாக்குலர் லாங்குவேஜஸ் லைக் அந்தந்த லோக்கல் ரீஜனல் லாங்குவேஜஸில் உள்ள பீப்புளை ரெக்ரூட் பண்ணி வச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆகியா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜாப் ஆஃபர் வருது கம்போடியா, லாவோஸ், வியட்நாம் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் வருதுன்னா ப்ளீஸ் ரீசெக் இட், வெரிஃபை இட். ஸோ உங்களை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு மோரார்லெஸ் தே ஆர் யூசிங் யூ அஸ் அ சைபர் ஸ்லேவ்ஸ். சைபர் ஸ்லேவ்ஸ் என்னன்னா உங்களை இந்த மாதிரி ஃப்ராட்ஸ்டர் பண்ணுறதுக்காக உங்களை கொத்தடிமைகளாக அவங்க உங்களுக்கு மந்த்லி 80,000 1 lakh கொடுத்து ஆன்லைன் அப்ராட் ஜாப்னோன்னா நல்ல ஒரு இதில் நீங்களும் போயிடுவீங்க. பட் யூ ஆர் நாட் லைக் கோயிங் அவுட் சைட். ஓகே, ஸோ நீங்கள் அங்கே உங்களை கேப்சர் பண்ணி உங்களை கேப்டிவேஷனில் வச்சு நீங்க உங்களோட ஸ்டேட் பீப்புள் வேணா யூ ஆர் வெல் வெஸ்ட் வித் யர் லாங்குவேஜ் இல்லையா உங்க மதர் டங்ல உங்களை பேச வச்சு அண்ட் பீப்புள் ஆர் கெட்டிங் சீட்டட். ஓகே, ஸோ இது ஒரு பெரிய நெட்வொர்க்காக நடந்துட்டு இருக்கு. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ அண்டர் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஐம் ஜஸ்ட் பிரிங்கிங் இன் டு யுவர் நோட்டீஸ். இந்த மாதிரி ஒரு ஜாப் ஆஃபர் வந்துச்சுன்னா ப்ளீஸ் ஸ்டே அவேர். அதை வந்து ரீவெரிஃபை பண்ணுங்க. ஏன்னா நீங்க தான் அந்த இதை ஆஃபர் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க உங்களுடைய ஸ்டடீஸ் பீரியட்ல. ஸோ அதனால ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ. ஓகே, வணக்கம் மேடம். அதாவது நீங்கள் எவ்வளோதான் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணாலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு 1930 ஒரு 10 seconds டிவிலேயே நீங்கள் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணக்கூடாது. பிகாஸ் எல்லாருமே பீப்புள் ஆர் அட்டாச்டு வித் டிவி அண்ட் சீரியல்ஸ். டெஃபினெட்லி இட் வில் ஹாவ் மோர் எஃபெக்ட்ஸ். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது வந்து பின் நம்பர் சொல்கிறோம். பின் நம்பரை வந்து ஈஸியாக மாற்ற முடியாது. ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட்ஸாக நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அது யாருமே திருட முடியாது இல்லையா? அந்த மாதிரியும் ஒரு சஜஷன் கொடுக்கலாம் இல்லையா? ப்ளீஸ் சார், ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் சார், நாங்கள் பேங்க்ஸோட டைப் ஆர்பிஐ சாருக்கு தெரியும். நாங்கள் எல்லா பேங்க்ஸோட டைப் பண்ணிவிட்டு இந்த டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணலனா இஃப் நாட் யூ கால் த டோல் ஃப்ரீ நம்பர் மாதிரி இஃப் நாட் யூ கால் 1930ங்கிற ஒரு மெசேஜை வந்து இப்போ இன்க்ளூட் பண்ணி எஸ்பிஐ அண்ட் நிறைய பேங்க்ஸ் வந்து அதை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா விதமான டிரான்சாக்ஷன் மெசேஜஸ் ஒவ்வொரு இது ஃபார் திஸ் இந்த அமௌண்ட்டுக்கு இந்த ஓடிபி ஜென்ரேட் ஆயிருக்கு. இந்த ஓடிபி நீங்கள் ஜென்ரேட் பண்ணலை மீன்ஸ் இவர் இந்த டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணலன்னா இஃப் நாட் யூ ப்ளீஸ் கால் அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க எஸ்பிஐலாம். ஸோ சார் எஸ் any money, no bank gives balance. Only anna message alpra, have you withdrawn this much money? And they not. Mother the balance after this transaction. Well, see, we are all learning by virtue of experience. Actually, our cyber crime duty irke 5 பேர்க்க வச்சிட்டு பாது சார் இந்த பல்ல போய் கேட்டேன்னு சொல்ற சண்டை பட்டுன்னு சொன்னாரு. அது டிஜிட்டல் மொபைலுக்கு அவர் டைரக்ஷன் கேட்டார். இதெல்லாம் ரொம்ப நோபல் ஐடியா. அதெல்லாம் அப்போ தான் அவனை வந்து தே வில் ஆல் கெட் இன் டு தி சர்க்யூட்ஸ். இப்போ நீங்கள் இவங்கெல்லாம் வந்து 5 பேர் தான் இருப்பாங்க. பாவம் எத்தனை கம்ப்ளைண்ட் வந்து இப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆள் கிடைக்கிறது இல்லை. See, I was telling in the morning, we don't get the domain expert and IT specialist. போலீஸாகவும் இருக்கணும், ஐடி ஸ்பெஷலிஸ்டாக இருக்கணும்னு கிடைக்கிறது இல்லை. அந்த டொமைன் இஷ்யூஸ் தான் இப்போ இவங்க ரிசால்வ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஐ வாஸ் டோல்டு ஃப்ரம் தி டெல்லி ஆஃபீஸஸ் திஸ் ஹாஸ் பீன் எ ப்ராப்ளம் அண்ட் தே ஆர் ட்ரைங் டு ரெக்ரூட் லாட் ஆஃப் பீப்புள் அண்ட் தட் இஸ் வை ஐ ஆஸ்க் யூ கொஸ்டின், ஹவு மெனி எக்ஸ்பர்ட்ஸ் யூ ஆர் யூஸிங் இட் ஃப்ரம் அவுட் சைட்? காலேஜில் வந்து யங்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஐ யூஸ்ட் ஃப்ரம் நேரு மார்க்கெட், டெல்லி. த மேன் ஹூ ரிசால்வ் த பாம்பே இஷ்யூ, the man who resolved the New York Tower issue is a boy who has been working at Nehru Street as a street boy. The government of India sent him to abroad to make him study MBA specialist, brought him as a scientific officer. The boy who, that is why the knowledge, அதை இவங்க நல்லா ப்ரமோட் பண்ண முடியும். இவங்க இப்போ கஷ்டத்தில் இருந்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். பட் என்னென்னா they want to expand. நீங்கள் கேட்ட ஐடியா வந்து உண்மையில் நான் சொல்கிறேன். அதெல்லாம் வந்து முதல்ல நம்மளை பார்த்தா சிரித்து தான் சொல்லுவாங்க. சிரிச்சவன் நல்லா சிரிச்சிட்டு தான் இருக்கான் இன்னும்.
இந்த இது யார் நைஜீரியன் பண்ணிகிட்டு இருந்தாங்க முதல்ல, அப்புறம் இப்போ திருப்பூர் பனியன் கம்பெனியில் திருப்பூரில் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அப்புறம் குர்கானில் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ வெஸ்ட் பெங்காலில் பண்ணிகிட்ருக்கான், இப்போ டெல்லியில் பண்ணிகிட்ருக்கான். எல்லா நெட்வொர்க்கில் தான் இருக்காங்க இப்போது. I cannot divulge many of the things beyond the level, even though I am just out of the area. Everybody is under watch. The day will not be far off. Go ahead, madam. I'm sorry. பேங்க்லேருந்து வெரிஃபை பண்ணாங்க சார். அந்த நம்பர் எதுன்னு தெரியாமல் நம்ம எடுக்காம, because it's an unknown number. ஸோ பேங்க்காரங்க பாஸ்புக்லேயே இந்த மாதிரி இந்த நம்பர் வந்ததுன்னா அது வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது சார். 160 திங்ஸ் சார். அது வரப்போகுது சார். அந்த இது கிளியர் ஆகும். சார் பல்க் எஸ்எம்எஸ் அனுப்பிட்டு இருக்கோங்க சார் ஒருவர். ஆமாம், எஸ் சார். and also try to advertise in TV. கண்டிப்பாக சார். சார் எஸ் சார். இல்லை மீடியா நிறைய வர்றாங்க. மீடியா நீங்க பண்ணீங்க, பட் ஆனால் இல்லை சார். வேற ஏதாவது அப்படியா வர்றாங்க, அது வேற மாதிரி எப்பொழுதும் அது டைம் எடுக்கும். ஆமாம், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ.